ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட்லாம் பண்ணோம்னா குலாப் ஜாமுன் பண்ணும்போது பால் விட்டு பிசைங்கங்க. பால் விட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலவங்க வந்து தண்ணி விட்டு தான் பிசைவாங்க. ரெடிமேட் மாவாக இருந்தாலும் சரி, ப்ரெட்டில் பண்ணாலும் சரி. நான் இன்னைக்கு ப்ரெட்டில் தான் பண்ண போகிறேன். அந்த ப்ரெட்டில் வந்து நான் பால் விட்டு பிசைஞ்சு செய்ய போகிறேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ப்ரெட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடணுங்க. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாங்க. மாவு பிசைகிறதுக்கு ப்ரெட்டுக்கு வந்து பால் வந்து 50 கிராம் பால் இருந்தாலே போதுங்க. நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. பாகில் டக்கிறது நல்லா ஊறிடுச்சு பாருங்க. நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி. வாங்க மக்களே, குலாப் ஜாமுன் சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.